வணக்கம். 2022 மூன்றாம் பருவ தொகுத்தறி தேர்வினுடைய வினா விடைகளை மாதிரி வினா விடைகளாக பழகி கொண்டிருக்கிறோம். 6ஆம் வகுப்பு கணிதம். அதன் ஏற்கனவே ஒரு மதிப்பெண்கள் வினாக்களில் 3 பகுதி பார்த்துட்டோம். இப்போ 4வது பகுதி பொருத்துக அப்படிங்கிற பகுதியினுடைய விடைகளை பார்க்க இருக்கிறோம். வினாவிற்கு ஏற்ற பொருத்தமான விடைகளை பார்க்க இருக்கிறோம். பொருத்துக அப்படிங்கும்போது 5 வினாக்கள் இடப்புறமும் 5 பதில்கள் வலப்புறமும் கொடுக்கப்பட்டிருக்கும். சரியான விடைகளை நம்ம பொருத்தி எழுதணும். நான் மீண்டும் இந்த பதிவுகளில் சொல்லி கொண்டிருக்கிற விடயம் மனனம் செய்து விடைகளை பொருத்தக்கூடாது. அதற்கான சரியான காரணம், அந்த காரணத்தோடு கூடிய விடைகள் அப்படிங்கிற மாதிரியான பயிற்சியில் தான் நம்ம அதை பழகிக்கிடணும். கணித பாடத்தை பொறுத்தளவு ஒரு எண் மாறினாலும் அல்லது கணித செயல் ஒன்று மாறினாலும் விடைகள் வேறு விடையாக வரும் என்பதனால் செய்து பார்த்து தான் விடை கண்டுபிடிக்கக்கூடிய திறனை வளர்த்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த வினாக்களையும் அதற்கேற்ற விடையும் பார்ப்போம். இடப்புறம் பொறுத்துகளில் இடப்புறம் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வினாக்கள், அதாவது கேட்கப்பட்டிருக்கிற வினாக்கள், -1 இடதுபுறம் ஒரு அலகு தொலைவில் உள்ள எண் என்ன அப்படின்னு கேட்டுட்டு அவங்க 4s அலகுகள்னு சொல்லியிருக்காங்க. அப்போவே தவறான விடை. அதுக்கடுத்தது கட்டாயமாக பொறுத்துகளில் தவறான விடைகள் தான் எதிர்த்தாப்பில் இருக்கும். அதனால் வினாக்களை பார்ப்போம். அடுத்து 0த்தின் முன்னின் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சதுரத்தின் சுற்றளவுன்னு கேட்டிருக்காங்க. செவ்வகத்தின் பரப்பளவுன்னு கேட்டிருக்காங்க. 3 2/5 அப்படிங்கிற ஒரு கலப்பு பின்னத்தினுடைய தகா பின்னம் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. இப்போ இதை வேகமாக செய்கிறதுக்கு லாஜிக் முறையில் கூட இதை டக்குன்னு விடை முடிவு செய்திடலாம். இப்போ சதுரத்தின் சுற்றளவு 4s அலகுகள். அடுத்தது செவ்வகத்தின் பரப்பளவு. செவ்வகத்தின் பரப்பளவுங்கிறது L/B, LB சதுர அலகு. அப்போ பார்த்தீங்களா, பார்த்த உடனே 2 விடை எழுதிட்டோம். எப்படி? சதுரத்தின் சுற்றளவும் செவ்வகத்தின் பரப்பளவும் நம்ம மனப்பாடமாக செய்து வைத்திருக்கக்கூடிய சூத்திர அமைப்புகள். அதனால் அது எந்த இடத்துல இருக்கோ அதை பொறுத்திடலாம். அடுத்து 3 2/5 அப்படிங்கிறது ஒரு பின்ன எண். இங்கே பின்னமாக இருக்கிறது ஒரே ஒரு எண் தான், 17/5. அதையும் அதனோடு பொருத்திடலாம். 3 விடைகள் பொருத்தியாச்சு. இப்போ இன்னும் 2 கேள்விகளுக்கான விடை. 0த்தின் முன்னி, 0த்துக்கு முந்தின மதிப்பு அது என்ன? -1. அதனால் அதையும் பொருத்திடலாம். அப்போ -1ன் இடதுபுறம் ஓரலகு தொலைவில் உள்ள, அதாவது -1ற்கு முந்தைய எண். இடப்புறங்கும் போது முந்தி செல்ல வேண்டும். எனவே -2. பார்த்தோன்னா லாஜிக்காகவே இந்த விடைகளை பொருத்திட்டோம். இருந்த போதிலும் அதனுடைய அந்த கணக்கீட்டு முறையில் அதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா, இதில் 2 விடை கணக்கீட்டு முறைக்கு வராது. சதுரத்தின் சுற்றளவும் செவ்வகத்தின் பரப்பளவும் சூத்திரம் படித்து வச்சிருந்து அதை எண்ணாக அதை தேர்வு செய்யணும். அதற்குரிய விடையை பார்த்த உடனே மனப்பாடமாக நினைவு வைத்திருந்து அதன் அடிப்படையில் இந்த 2 வினாக்களுக்கும் நம்ம விடை தேடிடணும். அடுத்து இதில் கணக்காக கொடுக்கப்பட்டிருந்தது -1ன் இடதுபுறம் ஒரு அலகு தொலைவில் உள்ள எண். இப்போ நம்ம அதற்கு என்ன செய்துக்கிடணும்? ஒரு எண்கூட்டு கதிர் வரைந்து வச்சுக்கிறணும். அது முழுக்களுக்கான எண்கூட்டு கதிர். எனவே மையத்தில் 0, 0த்தின் வலப்புறம் மிக எண்கள் 1 2 3 4 5 6 உங்களால் எவ்வளவு தேவை இருக்கிறதோ அந்த அளவிற்கு எழுதி கொள்ள வேண்டும். -1 -2 -3 -4 -5 -6 நான் எழுதியிருக்கிறேன். அந்த இதில் கேள்வியை மீண்டும் பார்ப்போம். -1ன் இடப்புறம் ஒரு அலகுகள். இடப்புறம் வலப்புறங்கிறது பொதுவாக நம்மளுடைய 0த்தை மையப்படுத்தி தான் இடப்புறம் வலப்புறம். அப்போ இதுதான் 0. அப்போ அந்த 0த்திற்கு இடப்புறம் குறைமுழுக்கள் இருக்கக்கூடிய பகுதி, 0த்திற்கு வலப்புறம் மிகை முழுக்கள் இருக்கக்கூடிய பகுதியாக இதை நம்ம உருவாக்கியிருக்கிறோம். ஆனால் இந்த கேள்வி -1லிருந்து ஓரலகு -1. இந்த ஓரலகுங்கிறது இந்த அமைப்பு தான் ஓரலகு. இது ஒரு ஓரலகு, இது ஒரு ஓரலகு, இது ஒரு ஓரலகு அப்படிங்கிற அமைப்பு. அப்போ இந்த -1 இப்போ மையமாக வச்சுட்டு இடப்புறம் ஓரலகு இடப்புறம்னோட முன்னோக்கி நகர்ற மாதிரி வந்துடும்.
எந்த எண் நிலையில் இருந்தாலும் சரி, இடப்புறம்னா இந்த பக்கம் நகரணும், வலப்புறம்னா அந்த பக்கம் நகரணுங்கிறத தெரிஞ்சுக்கிறணும். இப்போ -1 இடப்புறம் ஒரு அலகு நகரும்போது வரக்கூடிய விடை -2. அதனால தான் அந்த கணக்கிற்குரிய விடையாக -2 தேர்வு செய்கிறோம். இதே இதில் -2 ஒரு அலகு இடப்புறம் அப்படின்னு சொன்னோன்னா இங்கே வரணும். -1 3 அலகுகள் இடப்புறம் சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த கேள்வியை 1 2 3 இந்த இடத்துல வந்து நிற்கணுங்கிறது மனசில் வச்சுக்கோங்க. அது ஒரு கணக்கு படிக்கும்போதே அதனுடைய அடுத்த நிலை கணக்குகள் வந்தால், தொடர்புடைய கணக்குகள் வேறு எண் வடிவத்தில் வந்தால் நம்ம எப்படி செய்கிறோங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். அதனால் இதே கணக்கு வலப்புறம்னு சொல்லியிருந்தாங்கன்னா இந்த பக்கம் திரும்பி அந்த நகர்வை செய்து அந்த இடத்துல எந்த எண் இருக்கிறதோ அதை விடையாக வச்சுருக்கணும். சரி, இப்போ இந்த கேள்விக்கு மீண்டும் வருவோம். -1 இடதுபுறம் ஒரு அலகு தொலைவில் உள்ள எண். -1 இடதுபுறம்னா இப்போ இந்த பக்கம் நகரணும், ஒரு அலகுங்கிறதுனா ஒரு இடம் மட்டும் நகரணும். அப்படி நகர்ந்த தொலைவு மைனஸ் நகர்ந்து நின்ற எண் அமைப்பு -2. ஒரு அலகு நகர்ந்துருக்குறோம், இடப்புறம் நகர்ந்துருக்குறோம். அப்படி நகர்ந்து வந்து சேர்ந்த நிலை -2. எனவே அதற்கான விடை -2. பூஜ்ஜியத்தின் முன்னின்னு கேட்டிருக்காங்க. பூஜ்ஜியத்தை மையமாக வச்சு முன்னி அப்படின்னு கேட்டால் ஒரு அலகு இடப்புறம் நகரணும், தொடரின்னு கேட்டால் வலப்புறம் நகரணும். அப்போ முன்னி அப்படின்னு சொல்லும்போது பூஜ்ஜியத்தினுடைய இடப்புறம் ஒரு அலகு நகர்ந்த விடை -1. ஆனால் ஆக்சுவலாக நம்ம முன்னி தொடர் எப்படி கண்டுபிடிக்கணும்? ஒரு எண் இருக்குன்னா அந்த எண்ணுக்கு முன்னி வேணும்னா 1 கழிக்க வேண்டும், தொடரினா 1 அதிகரிக்க வேண்டும், கூட்ட வேண்டும். இப்போ 4 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 4னுடைய முன்னிங்கிறது ஒரு எண் கழிக்கப்பட்டு 3, 4ன் தொடரி என்பது 1 அதிகரிக்கப்பட்டு கூட்டப்பட்டு 5. அதே நிலை தான் பூஜ்ஜியத்திற்கும். பூஜ்ஜியத்தில் 1 கழிக்கும் போது -1. இது 7ஆம் வகுப்பில் நீங்கள் முழுக்களின் கூட்டல் கழித்தலில் கற்றுக்கொள்ள இருக்கிறீங்க. இப்போ இந்த படத்தின் மூலமாகவே தெரிந்து கொள்ளும். முன்னின்னா இந்த எண்கோட்டில் இடப்புறம் ஒரு இலக்கம் நகரணும், தொடரினா ஒரு இலக்கம் வலப்புறம் நகரணும். நமக்கு முன்னி கேட்டிருந்ததுனால பூஜ்ஜியத்தினுடைய இடப்புறம் ஒரு அலகு நகர்ந்து கிடைத்த எண் அமைப்பு -1. அதனால் பூஜ்ஜியத்தின் முன்னி -1. இதெல்லாம் அப்படியே மனப்படம் பண்ணி வச்சிடலாம். ஏன்னா பூஜ்ஜியம் அப்படிங்கிறதுனுடைய முன்னி -1, பூஜ்ஜியத்தினுடைய தொடரிங்கிறது +1 அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இங்கே முன்னி கேட்டிருந்ததுனால -1. சதுரத்தின் சுற்றளவு 4 பக்கங்களுடைய கூடுதல், ஒரு பக்கம் S, அதனால் 4S அலகுகள். செவ்வகத்தின் பரப்பளவு நீளம் பெருக்கல் அகலம், நீளம் என்பது L, அகலம் என்பது B, அது இரண்டையும் பெருக்கி L × Bன்னு எழுதியிருந்தாலும் அதான் விடை, LBன்னு எழுதியிருந்தாலும் அதுதான் விடை. அடுத்தது இந்த 3 2/5 என்கின்ற கலப்பு பின்னத்தினுடைய தகா பின்னம். தகா பின்னம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த முழு எண்ணாக இருக்கக்கூடிய எண் அமைப்பை இந்த பின்னத்தில் இருக்கக்கூடிய தகுபின்னம் அருகில் இருக்கும், அந்த தகுபின்னத்தினுடைய அருகில் இருக்கக்கூடிய பகுதியோடு பெருக்க வேண்டும். 3 15 பெருக்கி வந்த விடையை மேலே இருக்கிற தொகுதியோடு கூட்ட வேண்டும். அதுதான் அப்படி ஒரு படம் மாதிரி காமிச்சிருக்கேன், புரிஞ்சுக்கணும். இங்கேருந்து ஆரம்பிக்கணும். 3 × 5 3 15, அதை அப்படியே எடுத்து மேலே கூட்டணும். 15 2 17, அந்த 17 மேலே எழுதி கீழே 5 போட்டணும், அந்த 3 விட்டுறணும். அதனால் அதனுடைய எண் அமைப்பு 17/5. இது எப்படி செய்யணுங்கிறத செயல்முறை காமிச்சிருக்கிறேன். இந்த 3ஐயும் 5ஐயும் பெருக்கிறதுக்காக 3 × 5, அப்புறம் கூட்டல் இந்த 2 பையில் அந்த 5. அப்போ 3 15, 15ஓட 2 கூட்டி 17, 17/5 என்பது இதனுடைய விடை. முழு எண்ணை கீழே இருக்கிற பகுதியோடு பெருக்கணும். பிறகு ஒரு கூட்டல் செயலுக்கு அடையாளம் எழுதி கொண்டு தொகுதியை எழுதி இந்த பெருக்கி வந்த அமைப்பினுடைய விடையை தொகுதியோட கூடுதல் செய்து தொகுதியிலே எழுதிடணும். பகுதியில் மாற்றம் இல்லாமல் அப்படி எழுதிடணுங்கிறது தான் இதனுடைய கணக்கீட்டு அமைப்பு முறை. நீங்கள் எளிமையாக புரிஞ்சுக்கணும். இந்த நம்பர் அந்த நம்பரோட பெருங்க 3 15, அதை மேலே கூட்டுங்க 17, அதுக்கப்புறம் கீழே அந்த 5 அப்படி எழுதிடுங்க. அந்த 3 அந்த முகப்பில் இருந்த முழு எண்ணை விட்டுறணும். அப்படிங்கிற அமைப்பில் இந்த கலப்பு பின்னத்தினுடைய தகா பின்ன அமைப்பை கண்டுபிடிச்சிடணும். மிக எளிமையாக இருக்கும். நீங்கள் மனப்பாடம் செய்து விடை செய்கிறோம் அப்படிங்கிற முறையிலே பயிற்சி எடுக்கக்கூடாது. செய்து பார்த்து எவ்வளோ வேறு எண்கள் கொடுத்துருந்தாலும் அதற்கு நம்ம இந்த கணக்குக்கு நம்ம புரிந்து கொண்டோமானால் செய்ய முடியுங்கிற நிலைப்பாட்டோடு பொறுத்துக. கணிதத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மார்க்கும் அது 1 மார்க்குங்கிற ஒரு 5
வினாக்களுக்கு வேணால் மனப்பாடம் செய்து விடை செய்யுமாறு இருக்கும். மற்றபடி 15 வினாக்கள் எண் வினாக்களாகத்தான் இருக்கும். நம்ம அதை மனப்பாடம் செய்து வைக்கக்கூடாது. அதை கணித செயல்பாடுகளோடு செய்து விடைபெறக்கூடிய பயிற்சியோடையே நம்ம அடுத்தடுத்த வகுப்புகளுக்கு செல்ல வேண்டும் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு மதிப்பெண் வினாக்கள் செய்துதான் அதனுடைய விடையை தீர்வு பெற வேண்டும். பாராட்டுகள், வாழ்த்துகள். நன்றி.